இன்னைக்கு நம்ம படிக்க போறது வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துல இருந்து படிக்க போறோம். 4வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. எவ்விதமாக இந்த வசனம் ஆரம்பிக்கிறது? இவைகளுக்கு பின்பு என்ன அர்த்தம்? சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கடைசி கால செய்திகளுக்கு பின்பு. சரி, இந்த இடத்துல எது ஆரம்பிக்குதுன்னா, பரலோகத்தை குறித்த தரிசனம் ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு சொல்லலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிச்சு இல்லையா? ஒரு சிலர் கேட்டீங்க இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகா அந்த திருச்சபைகளுக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து பேசுவதற்கு முன்பாக, பாடுகளை குறித்து பேசுவதற்கு முன்பாக, பரலோக மகிமையை குறித்து அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இதுல வாசிக்கணும். இந்த வசனத்துல வாசிக்கும் போது மறுபடியும் அந்த முதல் அதிகாரத்துல கேட்ட மாதிரியே எக்கால சத்தத்தை கேட்கிறார். எக்கால சத்தம் எதை குறிக்கிறது? ஆண்டவர் வந்திருக்கிறார், ஆண்டவர் பேசுகிறார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அந்த முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு? ஏறிவா, சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி சொல்றார். ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட பகுதி. 2வது வசனத்துக்குள்ள நான் போறேன். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் வசனம் அதிகாரம் வரைக்கும் இனி சம்பவிக்க போகிறவைகளை குறித்து எழுதுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது, கடைசி காலத்துல அல்லது ஆண்டவருடைய வருகையின் நேரத்துல என்ன நடக்கும் என்பதை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பை பற்றி, உபத்திரவத்தை பற்றி, அந்தி கிறிஸ்துவை பற்றி, ஆண்டவருடைய அரசாட்சியை பற்றி, புதிய வானம் புதிய பூமியை பற்றி, நமக்கு இருக்கக்கூடிய மகிமையான எதிர்காலத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெற்றியை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 4வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இனி நடக்க போகிற காரியங்களை நம்ம படிக்க போறோம். ஓகே, திருச்சபையிலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசல். இதை பற்றி ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, கிளிம்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, கணநேர காட்சி. அதாவது பரலோகம் மகிமையானது. அந்த பரலோக மகிமையின் ஒரு சின்ன எப்படி ஒரு பெரிய கேக்க ஒரு சின்ன பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம்ல, அவ்விதமாக கணநேர காட்சியை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். சரி, பரலோகம் திறக்கப்பட்டது. அந்த இடத்துல திறக்கப்பட்ட இடத்துல ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அந்த வாசல் வழியாக நீ ஏறிவான்னு சொல்லுகிறார். சரி, இந்த அதிகாரத்தை படிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள கடினமான அநேக காரியங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டுல வேத ஆராய்ச்சி பண்ணும்போது எவ்விதமாக வேத ஆராய்ச்சி பண்ணுவது, முக்கியமாக நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது, பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்திலிருந்து எஸ்தர் புத்தகம் வரைக்கும் உள்ளது வரலாற்று சம்பவங்கள். அதை படிக்கும்போது வரலாற்றிலே உள்ள கதாபாத்திரங்களின் வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனா அங்க அந்த கவிதைகளுக்கு அடுத்து தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஆரம்பிக்குது இல்லையா? ஏசாயால இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அதை எப்படி படிக்கிறது? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருந்து அடுத்த நிருபங்கள் ஆரம்பிக்கிறது. அதை எப்படி படிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் வரைக்கும் எல்லாமே வரலாற்று பூர்வமான சம்பவங்கள். அதை எப்படி படிக்கிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, வேத ஆராய்ச்சியுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இவ்விதமாக நிருபங்களை படிக்கும் போதும் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் போதும் அதை மறுபடி நாம் வாசிக்க வேண்டும். அத வாசித்தோம்னா அதுல ஒரு சில வார்த்தைகள் மறுபடி வரும். அந்த வார்த்தைகள் அடிப்படையில நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம்
4வது அதிகாரம் 5வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திற்கும் ஒரு தலைப்பு என்ன கொடுத்திருக்கேன்னா, அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர். அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர். எப்படி நீங்க விதமான தலைப்பு கொடுத்தீங்க நீங்க கேட்கலாம். இந்த 2 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மறுபடி வரக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிங்காசனம். சிங்காசனம். நம்ம வாஸ்தவம் இல்ல. அந்த 2வது வசனத்தை பாருங்களேன். 4வது அதிகாரம் 2வது வசனம். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. சிங்காசனம்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 62 முறை வருகிறது. அந்த 62 முறையில 62 தடவை வருது இல்லையா? அதுல 47 முறை எங்க தெரியுமா வருது? வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது. அந்த 47 முறை வர்றதுல இந்த 4வது 5வது அதிகாரங்கள்ல மட்டும் 17 முறை வருகிறது. அப்ப பாருங்களேன், இந்த 2 அதிகாரங்களும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய காரியம். சிங்காசனம்னு நமக்கு தெரியும். சிங்கத்தினாலே அல்லது சிங்க உருவமுடைய ஒரு ஆசனம்லாம் படிக்கிறோம் இல்லையா? சிம்மாசனம் சொல்லி சொல்றோம்ல, சிம்ம ஆசனம், அவிதமான ஒரு சிம்மாசனத்தை பார்க்கணும். அப்போ இந்த அதிகாரம் முழுவதையும் பிரிப்பதற்கு நம்ம எதை பயன்படுத்தலாம்? சிங்காசனத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த அதிகாரம் ஃபுல்லாத்தையும் நீங்க எடுத்து வீட்டுல படிச்சுட்டு பாத்தீங்கன்னா, சிங்காசனத்தை மையமாக வைத்து தேவனுடைய வெளிப்பாடு. பரலோகத்துக்குள்ள போன உடனே யோவான் பார்த்த முதலாவது காட்சி என்னன்னா, சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கர்த்தர், அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில கடந்து போகக்கூடிய மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை சக்கரவர்த்திகள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், அதிகாரங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். விசுவாசிகளும் தேவனுடைய ஊழியர்களும் தேவனுக்கென்று உண்மையாக வாழக்கூடிய மக்களும் பாடுபடலாம். இந்த எல்லா கேள்விகளுக்கு என்ன பதில் உண்டு? எப்பொழுது இது எல்லாவற்றிற்கும் முடிவு வரும்? ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காரா நம்ம கேட்டோம்னா, அவர்களை பலப்படுத்தக்கூடிய செய்தி, நமக்கும் பலப்படுத்தக்கூடிய செய்தி, ஆண்டவர் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இந்த வெளிப்பாடு உண்டா? பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி வருது. 1 ராஜாக்கள் நீங்க படிச்சீங்கன்னா 22வது அதிகாரத்துல வருகிறது. சங்கீதம் 47வது சங்கீதம் 8ஆம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, தேவன் தம்முடைய பரிசுத்த சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஏசாயா நமக்கு நல்லாக தெரிந்த ஒரு பகுதி. ஏசாயா 6வது அதிகாரம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஏசாயா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும்போது, தேவன் உயரமும் உன்னதமுமான சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை பாக்குறார். என்ன அர்த்தம்? உசியா ராஜா இறந்து போயிடலாம், ஆனா கர்த்தர் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார். இந்த செய்தி, இந்த வெளிப்பாடு ஏசாயாவை அதிகமாக பலப்படுத்திட்டு. சரி, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், 8வது அதிகாரம், 9வது அதிகாரம் தவிர மொத்த உள்ள 22 அதிகாரங்கள்ல 19 அதிகாரங்களிலேயும் தேவனுடைய சிங்காசனம் அல்லது சிம்மாசனம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சிம்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய கர்த்தர். இதை நம்ம மறந்துட வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்கிறவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அவர் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? அந்த எண்ணம் இருக்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் முக்கியப்படுத்துவது என்ன தெரியுமா? ஆராதனையை முக்கியப்படுத்துகிறது. ஆராதனைக்கு பாத்திரர் அவர். அவருக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். சரி, தேவனுடைய சிம்மாசனம், தேவனுடைய மகத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சிம்மாசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அதே மாதிரி 4ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, சிம்மாசனத்தை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், 4வது அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, சிம்மாசனத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் நடக்கிறது. அதே 6வது வசனத்தை படிக்கும் போது சிம்மாசனத்திற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒவ்வொரு காரியமும் நம்ம பார்க்கலாம். முதலாவது, சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறவர். அதை நம்ம வாசிக்க கேட்டோம்ல, 4வது அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த சிம்மாசனத்தின் மேல்
ஒருவர் வீற்றிருந்தார். ஒருவர் வீற்றிருந்தார். சரி, இவர் யார்? ஏன் அவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார்? அந்த சிம்மாசனத்துல வீற்றிருக்கிறவரை யார் பார்க்கிறார்? யோவான் பார்க்கிறார். யோவான் பார்க்கும்போது அவருடைய காட்சி, சிம்மாசனத்திலே வீற்றிருந்தவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை 3ஆம் வசனத்துல எழுதுறார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பத்ம ராகத்திற்கும் பதும ராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு. இத படிச்சு பாருங்களேன். நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி எந்த இடத்திலாவது யோவான் இயேசு கிறிஸ்துவுடைய அல்லது தேவனுடைய உருவத்தை குறித்து விளக்கவே இல்லை. அவருடைய தரிசனத்துல கர்த்தர் தனக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை மிகவும் கவனமாக, ஞானமாக, உண்மையாக எழுதி வைத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேக ஊழியர்களுடைய வெளிப்பாடுகள் ஆண்டவரை குறித்து சொல்லும் போது அந்த வெளிப்பாடுகளை பார்த்து நாம் ஏமாந்து விட வேண்டாம். ஏன்னா தேவன் தன்னை குறித்து கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகள் வசனத்திற்கு ஒத்தவைகளாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல படிக்கும்போது அவனுடைய உருவத்தை பற்றி சொல்லவே இல்லை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 விதமான கற்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது வச்சிரக்கல். அவருடைய பார்வைக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்திற்கும் ஒப்பானவராய் இருந்தார். வச்சிரக்கல். இந்த கற்களை குறித்து துல்லிதமாக நம்ம முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனா வேத வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுடைய ஒரு சில வசனங்கள், புதிய ஏற்பாட்டுடைய வசனங்களை படிக்கும் போது ஏன் இவ்விதமாக யோவானுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். கற்கள், அதாவது பல்வேறு விதமான விலையேற பெற்ற கற்கள் இங்கு வெளிப்படுகிறது. இந்த கற்கள் எதை குறிக்குதுன்னா பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது. வேதத்துல பல்வேறு இடங்கள்ல வருது. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய கர்த்தர் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 104வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிச்சு பார்க்கும்போது அவர் ஒளியை ஆடையாக தரித்தவர். ஒளி வீசக்கூடிய பொருட்கள் இவைகள், கற்கள் இவைகள், வெளியேற பெற்ற கற்கள் இவைகள். சரி, அதுல முதலாவது வரக்கூடிய கற்கள் என்ன தெரியுமா? முதலாவது வரக்கூடிய கல் வச்சிரக்கல், ஜாஸ்பர். அதாவது ஆங்கிலத்துல ராக் கிறிஸ்டல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாட்கள்ல அது ராக் கிறிஸ்டல் சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. இந்த வச்சிரக்கல் அந்த அளவுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு கல்லு கிடையாது. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஜாஸ்பர்ன்ற வேர்டை கர்த்தர் எதுக்கு யூஸ் பண்றாருன்னா, இந்த கல் எதற்கு உதாரணமாக சொல்லப்படுதுன்னா, இதன் உள்ளே வரக்கூடிய ஒளி புகுந்து வரும்போது, ஒளி இதிலே பட்டு பிரகாசிக்கும் போது நம்முடைய கண்களாலே அதை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரகாசமான வெள்ளிரமான ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய கல் இந்த கல். அதுதான் வச்சிரக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பதுமராகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? பதுமராகம்ன்ற வார்த்தைக்கு சர்டியன் என்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சர்டை என்ற இடத்துல இந்த கற்கள் உற்பத்தி செய்யப்பட்டபடினால அது அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பத்மராகம் என்ன கலர்ல இருக்கும்? அது ரத்தாம்பர சிகப்பான நிறமுடையது பத்மராகம். ஜாஸ்பர் வச்சிரக்கல் வெண்மை நிறத்தை குறிக்கிறது. அதே நேரத்துல பத்மராகம் ரத்தாம்பர சிவப்புன்னா ரத்தத்தை போன்ற சிகப்பான ஒரு வண்ணத்தை குறிக்கக்கூடிய கற்கள். எதை குறிக்குது? வேதவசனத்தை படிச்சு பார்க்கும்போது அவருடைய பிரகாசம், தேவனுடைய பிதாவுடைய பிரகாசம் அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. அவருடைய சிகப்பு எதை குறிக்குதுன்னா அவருடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நீங்க இதை படிக்கணுமானா பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு சில வசனங்களை படிக்கணும். யாத்ராகமும் 28வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக்கலாம். யாத்ராகமும் 28வது அதிகாரம். யாத்ராகமும்
28வது அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 28:17. அதிலே 4 பத்தி ரத்தனங்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னிலே பதிந்திருக்க வேண்டும். இது எந்த எந்த பின்னணியத்துல வருது? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கிட்டு பிரதான ஆசாரியனுடைய ஆடை எவ்விதமாக இருக்க வேண்டும், அவனுடைய அந்த பிரஸ்ட் ஷீல்ட்னு சொல்லுவாங்க, நியாய விதி பதக்கம் அவன் போட்டிருக்க அந்த மேலங்கி இருக்கு இல்லையா, அவனுடைய நெஞ்சில இந்த கற்கள் பதிந்த ஒரு ஆடையை அவன் போடணும். 4 பத்தியில சொல்லப்பட்டிருக்கு. 4 பத்தியில ஒவ்வொரு பத்தியிலேயும் 3 விலையேற பெற்ற கற்கள். 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், 28:15. நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் நீ செய்வாயாக. ஓகே, சொல்லிட்டு எதுக்காக இதை செய்ய சொன்னார்னா 21ஆம் வசனம், இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின் படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகள் வெட்டப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரையாய் வெட்டி இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தாருடைய பெயர்களை தன்னுடைய உள்ளத்திலே சுமக்க வேண்டும் என்ற அடிப்படையில அது எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்த வரிசையில் என்ன அர்த்தம்? இது மாத்திரம் இல்ல, பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது பரிசுத்த நகரத்தின் அஸ்திபார கற்கள், அதுல 12 கற்கள் வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல வருகிறது. சரி, இந்த பத்மராகம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது 2 முக்கியமான ஆண்டவருடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, சிம்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. பார்வைக்கு அவர் வச்சிர கல் போல இருந்தார்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். 2வது, அவர் பரிசுத்தத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கக்கூடியவர். அதான் 2 காரியங்கள் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அவர் பரிசுத்தம் உள்ளவர். 2வது, பரிசுத்தத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கக்கூடியவர். சரி, அப்படி இருக்கும்போது 2வது அங்க ஒரு வார்த்தை வருது. அந்த 3ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். 4வது அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல இருந்தது. அடுத்த ஒரு கல்லு, என்ன கல் அது? அது மரகதம், ஆங்கிலத்துல எமரால்ட், பச்சை நிறத்தை குறிக்கக்கூடிய காரியம். சரி, இந்த இடத்துல நம்ம படிச்சு பார்க்கும்போது ஆண்டவருடைய சிம்மாசனம் அங்கே இருக்கிறது, பிதாவானவர் அதிலே வீற்றிருக்கிறார், அவரை சுற்றி ஒரு வானவில் இருக்கிறது. எந்த அடிப்படையில் இருக்குன்னா, இது வெர்டிக்கல் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி ஒரு வேத வியாக்கியானி எழுதுறார். வானவில் சிங்காசனத்தை சுற்றி செங்குத்தாக இருந்தது. அதே நேரத்துல பரலோக அந்த ஜீவன்கள் ஹரிசான்ல இருந்துச்சு, கிடைமட்டமாக இருந்தது, படுக்கை வசத்துல இருந்துச்சுன்னு சொல்லி எழுதுறேன். சரி, இந்த இடத்துல இந்த வானவில் சொல்லும் போது அந்த வானவில் பொதுவா வேதாகமத்தை படிக்கும் போது அல்லது நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய வானவில் அரை வட்டமாக இருக்கும், ஆஃப் சர்க்கிள்ல தான் இருக்கும். பெரிய மழை பெய்த பின்பு அல்லது புயல் அடித்த பின்பு வானவில் உருவாகும். ஆனா இந்த வானவில நீங்க பாத்தீங்கன்னா முழு வானவில், பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தை சுற்றி முழுமையான வானவில். சரி, வானவில் எதை குறிக்கிறது? இது முக்கியமான ஒரு கேள்வி. வானவில் எதை குறிக்கிறது? சிங்காசனத்தை சுற்றி இருக்கக்கூடிய வானவில். இந்த வானவிலை பத்தி நம்ம படிக்கணுமானா நம்ம எங்க போகணும்னா
ஆதியாகமத்துக்கு நம்ம போலாம். சிங்காசனத்தை சுற்றி இருக்கக்கூடிய வானவில், முழுமையான வானவிலை பற்றி படிப்பதற்கு ஆதியாகமம் 9வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும். ஆதியாகமம் 9வது அதிகாரம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் நமக்கு தெரியும். என்ன அதிகாரம் அது? தேவன் மனிதனை பரிசுத்தமுள்ளவனாக படைத்தார். உலகத்தை நல்லது என்று கண்டார். மனிதனையும் பெண்ணையும் படைத்த பின்பு மிகவும் நல்லது என்று கண்டார். இதெல்லாம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது அதிகாரத்துல படிக்கிறோம். ஆனா ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க. உலகத்துல அக்கிரமும் பெருகிவிட்டது. விளைவு, ஆண்டவர் மனிதனை உருவாக்கினதற்காக மிகவும் துக்கப்பட்டார். துக்கப்பட்டு என்ன செஞ்சிட்டார்னா, பூமியில இருக்கக்கூடிய எல்லா என்னுடைய படைப்புகளையும் மனுக்குலத்தையும் நான் அழிப்பேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு. அப்படி தயவு கிடைக்கும் போது ஒரு பேழையை உருவாக்க சொல்லுகிறார். பேழையை நோவா உருவாக்குகிறார். மழை பெய்கிறது. பூமிக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா உயிருள்ள வஸ்துக்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாரும், நோவாவுடைய குடும்பத்தை தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. பல நாட்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு அந்த அரராத்ன்ற மலை மேல போய் அந்த பேழை தங்குது. பேழையை விட்டு நோவாவும் நோவாவுடைய பேழையில அடைக்கலம் புகுந்த நோவாவுடைய குடும்பத்தாரும் நோவாவுடைய பேழையில இருந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாம் என்ன செய்து வெளியே வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நோவாவோடும் நோவாவுடைய குடும்பத்தாரோடும் தன்னுடைய படைப்புகளோடும் உடன்படிக்கை செய்கிறார். அதான் நம்ம ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். கர்த்தர் முதலாவது யாரோட உடன்படிக்கை ஏற்படுத்தினார்? ஆதாமோட உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இரண்டாவது இங்க யாரோட உடன்படிக்கையை ஏற்படுத்துறாருன்னா, நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நோவாவோடு மட்டும்தான் உடன்படிக்கை ஏற்படுத்தினாரா? இல்ல, அவருடைய படைப்புகளோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். பின்னாடி படிக்கலாம். அன்றியும் தேவன் 9:12 ஆதியாகமம், எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல விதமான மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். வானவில் எதை குறிக்கிறது? தேவன் மனிதனோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. பொதுவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புயலுக்கு பிறகுதான் வானவில் உருவாகும். ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய புயல் மற்ற எல்லா காரியங்களுக்கு முன்பாகவே வானவில் உருவாகி விட்டது. இந்த சிம்மாசனத்தை சுற்றி இருக்கக்கூடிய வானவில், அந்த முழுமையான வானவில், இதெல்லாம் படிக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப உள்ள காரியம் இல்லை, இது இனிமே நடக்க போகக்கூடிய காரியம். என்ன குறிக்க தெரியுமா? தேவனுடைய இரக்கத்தை குறிக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையை குறிக்கிறது. தேவனுடைய உண்மையை குறிக்கிறது. அவர் பரிசுத்தம் உள்ளவர், சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார், அவர் நியாயம் தீர்க்க வருகிறார், இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா அதே நேரத்துல அவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அந்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அதான் வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். கேட்டுங்க அருமையான தேவனுடைய மக்களே, ஒன்று, தேவன் சிம்மாசனத்திலே இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த ஆதி திருச்சபையில பாடுகள் மத்தியில கடந்து சென்றிருக்கக்கூடிய விசுவாசிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை சொன்னார். இரண்டாவது என்ன சொல்றாரு? அவரை சுற்றி இருக்கக்கூடிய வானவில் உடன்படிக்கையின் அடையாளம் இரக்கமுள்ள கர்த்தர். அந்த இடத்துல
அந்த மரகதம் அதான் குறிக்குது. பிரகாசிக்கக்கூடிய, பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசிக்கக்கூடிய அந்த வெள்ளை பிரகாசத்துல, ரத்தாம்பர பிரகாசத்தின் மத்தியில இந்த பச்சை ஒளி நம்மால் பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்களை குளிர்விக்கிறது. வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். அப்போ தேவனை வெளிப்படுத்தும் போது எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அதே நேரத்தில் நியாயம் தீர்க்க போகிறவர், அதே நேரத்தில் உண்மை உள்ளவர், உடன்படிக்கையை காக்கிறவர். இதை மறக்க வேண்டாம். அருமையான தேவனுடைய மக்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். நமக்கு நித்தியமான அழிவு கிடையாது. நாம் இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாக நாம் இருக்க போகிறோம். ஒரு நாள் வாழ போறோம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை. அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அவர் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். உண்மை உள்ள கர்த்தர். இததான் வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறவருடைய தோற்றத்தை நம்ம படிச்சோம். சரி, அடுத்து சிம்மாசனத்தை சூழ என்ன இருந்துச்சுன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சோம். தொடர்ந்து படிக்கலாம். 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 4:4. அந்த சிம்மாசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். முதலாவது சிம்மாசனத்தை பார்க்கிறார். சிம்மாசனத்துல யார் உட்கார்ந்திருக்கா? பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி வானவில் இருக்கிறது. அவருடைய தோற்றம் வச்சிர கல்லை போல இருந்தது, பதும ராகம் போல இருந்தது. அவர் சுற்றி இருந்த வானவில் மரகதம் அந்த பச்சை நிறத்துல இருந்துச்சுன்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்து 24 சிங்காசனங்கள் யார சுற்றி இருக்கு? பிதாவானவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனங்கள் இருக்கிறது. சரி, இந்த சிங்காசனங்கள் எதை குறிக்குது? நமக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவருடைய சீஷர்களோடு அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டார். நீங்க நேரம் இருக்கும்போது மத்தேயு 19ஆவது அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நாள் பரலோகத்திலே அரசாட்சி செய்வேன். அரசாட்சி செய்யும் போது நியாயம் விசாரிப்பேன். அப்போ நீங்க 12 பேரும் என்னோடு அமர்ந்து நீங்களும் விசாரிப்பீர்கள் சொல்லி சொல்றாங்க. ஆளுகை செய்வீர்கள் சொல்லி சொல்றாங்க. அவருடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. சரி, இவங்க யாரு? அதுல பாத்தீங்கன்னா அந்த 24 சிம்மாசனத்திலயும் யார் உட்கார்ந்து இருக்காங்கன்னா, 24 சிம்மாசனத்திலயும் 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. 24 சிம்மாசனத்துல 24 மூப்பர்கள் எப்படி இருக்காங்க? பெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். முதலாவது ஒரு சிம்மாசனத்தை பாக்குறாரு. அதை சுற்றி வானவில் இருக்கு. அடுத்து அவரை சுற்றி 24 சிம்மாசனங்கள் இருக்கு. சரி, இந்த 24 சிம்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய மூப்பர்கள் யார் யார்? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தேவதூதர்கள் சொல்லி சொல்லுவாங்க. இவங்க தேவதூதர்களா? தேவதூதர்கள் கிடையாது. எந்த விதத்துல தேவதூதர்கள் கிடையாதுன்றதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்று அவர்களுடைய வெண் வஸ்திரம் அவர்களுடைய மீட்பை குறிக்கிறது. மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெண் வஸ்திரம் மறுபடி வருகிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்போ தேவதூதர்கள் மீட்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்களுக்காக கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. முதலாவது. இரண்டாவது, இந்த தேவதூதர்கள் கிரீடம் சூடுவது இல்லை. இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த 24 மூப்பர்களும் தலையில கிரீடம் வச்சிருக்காங்க. இந்த கிரீடம்ன்ற வார்த்தை எங்க வருதுன்னா, நீங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆவது அதிகாரத்திலயும் வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஸ்தேவானை பற்றி வரும்போது வருது. முதல்ல அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. கிரியைகளுக்கு தக்கதான பலன் தான் கிரீடம். ஸ்டெஃபனோஸ் என்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. ஸ்தேவான்ற வார்த்தைக்கு கிரீடம்னு சொல்லி அர்த்தம். அப்போ தேவதூதர்கள் செய்யக்கூடிய பணிக்கு அவங்களுக்கு ரிவார்டு உண்டா? ரிவார்டுனா அவங்களுக்கு அது தக்கதான பலன், சன்மானம் உண்டா? சன்மானம் கிடையாது. ஆகவே இது தேவதூதர்களுக்கா கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்க? சிம்மாசனத்துல தேவதூதர்கள் உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. தேவதூதர்களுடைய முக்கியமான பணி என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய தேவதூதர்கள். அப்போ இந்த 24 பேர் யாரு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
வெளிப்படுத்தின விசேஷத்துல வரக்கூடிய ஒரு சில வேத பகுதிகள் நமக்கு இவ்விதமாக இருக்கலாம்னு சொல்லி யூகிக்கலாமே தவிர இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு யூகம் தான். பல்வேறு விதமான வேத வல்லுநர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த 24 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 24 பேர் பழைய ஏற்பாட்டுல உள்ள கோத்திரங்களுக்கு 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக அல்லது பிரதிநிதிகளாக 12 சிம்மாசனத்துல 12 பேர் உட்கார்ந்துருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல, அதாவது யூதர்கள் அல்லாத அல்லது பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக இல்லாதபடி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு பிரதிநிதியாக 12 சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் மீட்கப்பட்டவர்கள், புதிய ஏற்பாட்டிலும் மீட்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் 24 மூப்பர்கள் என்பது மீட்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதிகளாக கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கக்கூடியவர்கள் சொல்லி சொல்றாங்க. இந்த வேத வியாக்கியானம் ஓரளவுக்கு நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது, நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சரி, நீங்க இதை பத்தி இன்னும் புரிஞ்சுக்கலாம். ஆனா பழைய ஏற்பாட்டுல ஒரு சில பகுதிகளை நீங்க படிச்சு பாருங்க. 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆசாரிய வகுப்புகள் 24 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டது. கோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னா நிறைய ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல போய் பணி செய்வதற்கு அவங்கள டீமா பிரிச்சு அனுப்புனாங்க. லூக்கா 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது யோவானுடைய தகப்பனாகிய சகரியா அந்த வரிசையின்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக போறாங்க இல்லையா. ஆகவே இந்த 24 என்பது ஆசாரியர்களுடைய கோத்திரத்தை, ஆசாரியர்களுடைய வகுப்பை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா புதிய ஏற்பாட்டுல படிக்கும்போது ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு வெளிப்படுத்தின 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவன் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றி இருக்கிறார். அதாவது பிரீஸ்ட் அண்ட் கிங்ஸ்னு மாத்தி இருக்கார். அந்த விதத்துல பார்க்கும்போது 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள் அதை காட்டுது. அப்போ இதை எல்லாம் சேர்ந்து குறிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, விசுவாசிகள் ஆசாரியர்களாகவும் செயல்படுகிறார்கள், லேவியர்களாகவும் செயல்படுகிறார்கள். அதாவது 24 மூப்பர்கள். இந்த 24 மூப்பர்களை பத்தி இன்னும் பின்னாடியும் வருது. எங்க வருது? 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள்னு சொல்லி வேதத்துல வாசிக்கணும். அப்போ இவங்க யாரு? தேவதூதர்கள் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்டவர்கள், புதிய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்டவர்கள். இவங்க மட்டும்தான் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? அங்க உட்கார்ந்து தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். 24 மூப்பர்கள், 24 தலைவர்கள் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அடையாளம் என்னன்னா, மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நித்தியமாக இருந்து அவரை ஆராதிப்பார்கள். அவர் எவ்விதமாக ஆராதித்தார்கள்ன்றது 5வது அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். 5வது அதிகாரத்தை படிக்கும் போது நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் யார்? ஆசாரியர்களுடைய பணியை செய்தார்கள். ஆசாரியர்களுடைய வேலை என்ன? ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல பரிந்து பேசக்கூடிய பணி. அதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போறாங்க. 2வது லேவியர்களுடைய பணி என்ன? லேவியர்கள் கர்த்தருடைய சமூகத்துல இசை மீட்டினார்கள். அது எல்லாமே 1 நாளாகமம் 25வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த 2 பணியையும் சேர்ந்து செய்யக்கூடிய மக்கள். அப்ப நம்ம எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், 24 மூப்பர்கள் என்பவர்கள் யார்? மீட்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்டவர்கள், புதிய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே இருந்து தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள். இதான் வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களை, தேவன் தங்களை மீட்டு கொண்டதற்காக எவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க துதிக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்குதா? பரலோக ராஜ்யத்துல ஒரு சிலர் கேட்பாங்கல்ல, போரே அடிக்காதான்ட்டு. பரலோக ராஜ்யத்துல போகும்போதும்
நாம் தேவனுடைய மக்களாகிய நாம் தொடர்ந்து தேவனை நம்ம துதிக்க போறோம். அதான் வேதாகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். சரி, அடுத்து வரலாம். எங்க வரலாம்னா, சிம்மாசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. சிம்மாசனத்தை சுற்றி சிம்மாசனத்துக்கு முன்பாக 24 சிங்காசனங்கள் இருந்தது. அது மாத்திரமல்ல, அடுத்து வேற என்ன இருந்துச்சுன்னு படிக்கலாம். சிம்மாசனத்துக்கு முன்பாக என்ன இருந்தது? 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். சிங்காசனத்திற்கு முன்பாக, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயுமாய் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமா இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. சரி, அடுத்து 9ஆம் வசனம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி வந்தனன்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஒரு காரியம், சிம்மாசனத்தை சுற்றி இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா 4 ஜீவன். 4 ஜீவன். அதை படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு தலையே சுத்துது. ஏன்னா 4 வித்தியாசமான உருவமுடைய ஜீவன். அது மாத்திரம் இல்ல, அந்த ஜீவன்கள் முழுவதும் கண்களால் நிறைந்திருந்தன சொல்லி வாசிக்கிறோம். சரி, இதற்கு ஒப்பான வேற தரிசனம் எங்க இருக்கு? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல இருக்கு. நீங்க நேரம் எடுத்து அதெல்லாம் படிச்சு பாருங்க. எசேக்கியேல் 1வது அதிகாரம். எசேக்கியேலுக்கு கர்த்தர் என்ன வெளிப்பாடு கொடுத்தார்? 1வது அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது. 6ஆம் வசனம். அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளின் கால்கள் நிமிர்ந்த கால்களா இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் இருந்தன. 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது, வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. இது எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்த தரிசனம். 22ஆம் வசனம். ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர இருந்திருந்தது. இது அவர்களுடைய பின்னணியத்தை விவரிக்கக்கூடிய காரியம். 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வருணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல இருந்தது. படிச்சா நமக்கு ஒண்ணுமே என்ன புரியல. என்னப்பா இது? எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வந்த தரிசனம். இந்த தரிசனத்தை அப்படியே ஒரு படமா எடுத்து படமா வரைஞ்சீங்கன்னா அதை நம்மளால சகிக்கவே முடியாது. இது என்ன படம்? இது எதை குறிக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சிங்காசனத்தை சுற்றி இருந்த 4 ஜீவன்கள் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசியில இதே மாதிரி தரிசனம் வருது, இதுலயும் வருது. சரி, இது எது குறிக்குதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 6வது அதிகாரத்துல ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனத்துல அவர் பார்த்த அந்த கேருபீன்கள் சேராபீன்களுக்கு எத்தனை இறகு இருந்துச்சு? 6 இறகுகள் இருந்துச்சு. 6 சிறகுகள் இருந்துச்சு. 2 சிறகால முகத்தை முடிடுச்சு, 2 சிறகால காலை முடிடுச்சு, 2 சிறகால
பறந்து கர்த்தரை துதித்தனன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கும். அப்போ இது எல்லாவற்றையும் வைத்து படிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இதை பத்தி எசேக்கியேல் 10வது அதிகாரத்திலயும் வருது. எசேக்கியேல் 10வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் வருது. அப்போ இது என்ன? இது தேவனுடைய படைப்புகளாகிய உன்னத படைப்புகளாகிய தேவதூதர்கள். எதற்காக இவங்க என்கிறாங்கன்னா, தேவனுடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கும், மற்றவர்களை ஆராதனைக்குள் வழிநடத்தவும், தேவனுடைய பரிசுத்தத்தை பிரகடனப்படுத்துவதற்கும் தேவனாலே படைக்கப்பட்ட படைப்புகள் இவை. சரி, இப்போ இது கேராபீம்கள் சேராபீம்களோட சேர்ந்த தேவதூதர்கள் சொல்லி நம்ம சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய படைப்புகள். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், எதுக்காக ஒரு தேவதூதனுடைய முகத்தை பார்த்தா மனித முகமா இருக்கு, ஒன்று எருது முகமா இருக்கு, ஒன்று கழுகு முகமா இருக்கு, ஒன்று சிங்க முகமா இருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 9வது அதிகாரத்துக்கு மறுபடியும் வரும். பல்வேறு விதமான விளக்கங்கள் இது கொடுக்குறாங்க. ஆனா எந்த விளக்கம் சரியா இருக்கும்ன்றது பார்க்கும்போது இந்த விளக்கம் வேத வசனத்துக்கு ஒத்து வருது. பல்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லி சொல்லும் போது, அதனேஷியஸ் எனப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன், அதனேஷியஸ் விசுவாச பிரமாணம் நம்ம சர்ச்சில் வாசிக்கிறோம்ல, அதனேஷியஸ் விசுவாச பிரமாணம் சிஎஸ்ஐ சபையில வாசிப்போம்ல. இப்படிப்பட்ட தலைவர்கள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மத்தேயு என்பது இயேசு கிறிஸ்துவை மனிதராக வெளிப்படுத்துகிறது. ஆகவே அது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை குறிக்குதுன்றாங்க. அதே போல மார்க்கு காளை, லூக்கா சிங்கம், யோவான் கழுகை குறிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இவ்விதமாக பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில நம்முடைய கருத்துக்களுக்கு ஆழமான ஆதாரம் வர வேண்டும். ஒரு காரியத்தை படிச்சுக்கிட்டோம், இந்த 4 ஜீவன்களும் தேவனாலே படைக்கப்பட்ட படைப்புகள், தேவதூதர்கள்னே வச்சுக்கலாம். சரி, எதற்காக 4 விதமான தன்மைகள் இருக்கு? இந்த ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும்போது, கர்த்தர் மனுக்குலத்தோடு தன்னுடைய படைப்புகளோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார், மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆகவே மனித முகம் மனிதனோடு தேவன் செய்த உடன்படிக்கையை காட்டுகிறது படைப்புகளோடு பண்ணும்போது. கழுகியின் முகம் பறவைகளோடு உடன்படிக்கை செய்தார், ஜீவ ஜந்துக்களோடு உடன்படிக்கை செய்தார்னு படிக்கிறோம் இல்லையா? நோவாவுடைய சந்ததியாரோடு உடன்படிக்கை செய்தார் என்பது மனித முகம். 3வது நாட்டு மிருகங்களோடு உடன்படிக்கை செய்வது காளை முகத்தை குறிக்கிறது. 4வது பூமியில் உள்ள காட்டு மிருகங்களோடு என்னுடைய உடன்படிக்கை இருக்கும் என்பது சிங்கத்தை குறிக்கிறது. நோவாவின் சந்ததியாரோடு செய்த உடன்படிக்கை மனித முகம், ஜீவ ஜந்துக்களோடு பறவைகளோடு செய்த உடன்படிக்கை கழுகின் முகம், நாட்டு மிருகங்களோடு செய்த உடன்படிக்கை கழுகின் முகம், பூமியில் உள்ள காட்டு மிருகங்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை சிங்கத்தின் முகம் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சரி, இந்த ஜீவன்கள் என்னன்னா மிருகங்கள் கிடையாது, மிருகங்கள் சொல்லி சொல்லப்படல. இது தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியம். சரி, அப்போ ஏன் தேவன் அவருடைய படைப்புகளோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி இல்லையா? இதற்கான பதில் ரோமர் 8வது அதிகாரத்துல இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியாகமம் 1வது 2வது அதிகாரத்துல தேவன் பூமியை நேர்த்தியாக படைத்தார். அதுல எந்தவித குறையும் இல்லாதபடிக்கு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில நல்ல ஒரு ஆழமான உறவு இருந்தது. ஆனால் மனிதன் பாவம் செய்து விட்டான். படைப்புகள் தவறவில்லை, தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன் தவறிவிட்டான். விளைவு இந்த படைப்புகள் பாழ்படுத்தப்பட்டது. சங்கீதம் 19வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள் எல்லாம் படைப்புகள் தேவனை மைமைப்படுத்துகிறதுன்னு சொல்லி படிக்கிறோம். ஆனா இந்த பாழ்பட்ட இந்த படைப்பு என்ன செய்யுதுன்னா தவிக்கிறது. அது இருந்த பழைய நிலைமைக்கு வருவதற்காக தவிக்கிறது. எந்த விதத்துல தவிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததால கர்த்தர் பூமியை சபித்து விட்டார். விளைவு பூமியிலிருந்து முட்கள் உருவாக ஆரம்பித்தது, பூமி குறுக்கை உருவாக்க ஆரம்பித்தது, கால சூழ்நிலை மாறிவிட்டது, மிருகங்கள் பறவைகள் எல்லாம் எதிரியா மாறிடுச்சு. அதுக்கு முன்னால ஒரு சிங்கம் புலி வைக்கோல தான் தின்னும்,
ஆனா அதுக்கு பின்பு அது மற்ற மிருகங்களை அடித்து புசிக்க ஆரம்பிச்சுச்சு. எல்லாமே ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது தேவன் படைத்த இந்த படைப்புகள் தங்களுடைய மீட்புக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. இதான் ரோமர் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? சிருஷ்டி பாவம் செஞ்சதால பாதிக்கப்படல, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடியினாலே சிருஷ்டியும் பாதிக்கப்பட்டது. 22ஆம் வசனம், ரோமர் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. என்ன அர்த்தம்? சிருஷ்டி மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு வருவதற்காக தவித்து வேதனைப்படுகிறது. அதற்கு ஒரு மீட்பு உண்டு, அதற்கு ஒரு மீட்பு உண்டு, நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? ஆண்டவர் ஒரு நாள் இந்த சிருஷ்டியை மீட்டுக் கொள்வார். தேவனுடைய மக்கள் மீட்கப்பட்டவர்கள் தேவனோடு இருப்பாங்க. அது மாத்திரம் அவருடைய படைப்புகள் எல்லாம் மீட்கப்படும். அவர் படைக்கும் போது எவ்விதமாக இருந்ததோ அவ்விதமாக மறுபடியும் காரியங்களை சரிப்படுத்துவார். அப்போ தேவனை பின்பற்றக்கூடிய நமக்கும், வசனத்தை நம்பக்கூடிய நமக்கும், வசனத்தை அறியாத மற்ற மார்க்க மக்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, வசனத்தை நம்பக்கூடிய நாம் சிருஷ்டிகளாக இருக்கிறபடியினால் சிருஷ்டிகரை வணங்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜீவன்கள் யார வணங்குதுன்னா கர்த்தரை வணங்குகிறது. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்றத பாருங்களேன். இந்த 8ஆம் வசனம், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் அவரை துதித்துக் கொண்டிருந்தன. இந்து மார்க்கத்துக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் நாம் சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறோம். ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும்? அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர், அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவர். எவ்வளவு பயங்கரமான நியாயத்திற்கு வந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை என்னன்னா, நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். முழு படைப்புகளும் தேவனை தொழுது கொள்கிறது, வணங்குகிறது, அவரை தொழுது கொள்கிறது. ஆகவே நாமும் படைக்கப்பட்ட நாமும் தேவனை தொழுது கொள்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அடையாளமாக 24 மூப்பர்கள் சொல்லப்பட்டார்கள். அதே போல படைப்பின் பிரதிநிதிகளாக 4 ஜீவன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டு அருமையான தேவனுடைய மக்களை, படைப்பு தேவனை தொழுது கொள்கிறது, சிருஷ்டிப்பு சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறது. அது முழுவதும் கண்களால் நிறைந்திருந்தன இருக்கு இல்லையா? என்ன பாக்குதுன்னா, என்ன பாக்குறாருன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல சக்கரங்களுக்குள்ள சக்கரம் சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்க தொழுது கொள்ளும் போது என்ன தொழுது கொள்றாங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் ஓயாமல் தேவனை தொழுது கொண்டார்கள். சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் ஓயாமல் தொழுது கொண்டார்கள். சரி, இந்த சர்வ வல்லமையுடைய கர்த்தர் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில யெகோவா என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது குறிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் படைக்கப்பட்டவர்கள், நீர் எங்களை படைத்தவர். மற்ற மார்க்கங்களுக்கும் வேதாகமும் சொல்லக்கூடிய தேவனுடைய தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஸ்டோயிசம் அல்லது ஹிந்து பிலாசபில என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் கல்லையும் இருக்காரு, தூண்லயும் இருக்காரு, துரும்புலையும் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள்
அவருடைய படைப்புகளுக்கு உள்ளே இல்லை. படைப்புகளை விட்டு கடந்து நிற்பவர் கடவுள். பரிசுத்தன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வேறு பிரிக்கப்பட்டவன், தனியாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். பரிசுத்தர்னா பாவமே இல்லாதவன்றது அர்த்தம் உண்மைதான். ஆனா முக்கியமான அர்த்தம் என்னன்னா செட் அபார்ட், செட் அபார்ட். சிருஷ்டிகளுக்குள்ளே கலந்தவர் கிடையாது. சிருஷ்டிகளுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய கடவுள், கடவுள். ஆகவே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரம் 9 முறை இது பயன்படுத்தப்படுகிறது. சர்வ வல்லமையுடைய கர்த்தர் என்பது பயன்படுத்தப்படுகிறது. இவங்க என்ன செய்யறாங்க? முழு படைப்புகளும் தேவனை துதிக்கிறது, தேவனை முன்பாக விழுந்து வணங்குகிறது. கேட்டு அருமையான தேவனுடைய மக்களே, பரலோகத்துல போயும் நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆனா நம்ம சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு சிருஷ்டிகர் யார் என்பது தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரை மாத்திரமே ஆராதிப்பதற்கு, அவரை மாத்திரமே தொழுது கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இந்த செய்தியை நம்ம சொல்றோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும் போதும் சரி, அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்தியை சொன்னாங்க? அவர் உங்களை படைத்தவர், அண்ட சராசரங்களும் கொள்ள முடியாத ஒரு கர்த்தர். ஆகவே அவருடைய படைப்புகள் அவரை வணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏதான் அவருடைய செய்தி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்ப்போமே. நம்மை உருவாக்கின தேவன், நம்ம படைத்த தேவன், அவரை மாத்திரம் ஆராதிக்கிறோமா? அல்லது அவரை வைக்க வேண்டிய இடத்துல அவருடைய படைப்பின் காரியங்களை நம்ம வச்சிருக்கோமா? பரலோகத்திலே கடைசியில அவருடைய சமூகத்துல போய் இருக்கும்போது பாடுபடக்கூடிய விசுவாசிகளாகிய இவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அங்க மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் முதலாவது. அது மாத்திரமல்ல, முழு படைப்புகளும் கர்த்தரை ஆராதிக்கிறது. மீட்கப்பட்ட படைப்புகளும் கர்த்தரை ஆராதிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். விக்கிரக ஆராதனை சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அநேகத்துல என்ன யோசிக்கிறோம்? ஒரு பொருளை வச்சு அதை வணங்குறது விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்மை படைத்தவர், நம்மை மீட்டவர், நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனையே கொடுத்தவர், அவரை வைக்க வேண்டிய இடத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் வேறு எந்த பொருளுக்கும், எந்த நபருக்கும், எனக்கும் நான் கொடுப்பேனானால் அது விக்கிரக ஆராதனை, ஐடல் வொர்ஷிப்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நம்ம யோசித்துப்போம். மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். நம்ம தொழுது கொள்றோமா? நம்ம மீட்கப்பட்டோம்ன்ற நிச்சயம் நமக்குள்ள உண்டா? நித்தியமாக நாம் பரலோகத்திலே அவரை தொழுது கொள்ள போகிறோம். அதுக்கு பிரதிநிதியாக தான் 24 மூப்பர்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய படைப்புகள் நித்தியமாக அவரை தொழுது கொள்ள போகிறது. சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் அவரை உயர்த்தி கொண்டிருந்த ஜீவன்கள் அவருடைய படைப்புகளின் பிரதிநிதிகளாக அந்த 4 ஜீவன்களும் வெளிப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நன்றியோடு அவரை துதிக்கிறோமான்றதை யோசித்து பார்ப்போம். ஏன்னா பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவரை தொடர்ந்து நித்திய காலமாக துதிக்க போகிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? இந்த காட்சிகள், சிம்பாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய கர்த்தர், நியாயம் தீர்க்க போகக்கூடிய கர்த்தர், அதே நேரத்துல இரக்கமுள்ள கர்த்தர், உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள கர்த்தர், அதுதான் அந்த வானவில் காட்டுகிறது. அதை யாருக்கு அறிவிக்கிறார்னா, பாடுகள் வழியாக கடந்து செல்லக்கூடிய, வேதனை வழியாக கடந்து செல்லக்கூடிய சபைக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கோம் இல்லையா? தேவன் சிம்மாசனத்தில் இருக்கிறார். அருமையான தேவனுடைய மக்களை நம்ம மறக்க வேண்டாம். வாழ்க்கையின் பாடுகள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, நம்ம கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நன்றியோடு அவரை துதிக்க, அவருக்கு முன்பாக விழுந்து வணங்க. பின்னாடி படிக்கலாம், ஆராதனையை பற்றி படிக்கலாம். அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்த இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு வாழ்க்கை மூலமாக, வார்த்தை மூலமாக அறிவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்ம அறிவிப்போமா? வாழ்வோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அரியணையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டவன், இன்னைக்கு நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மூலமாக
கர்த்தருடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆளுகையும் சந்தேகப்படுறோமா? இங்க பார்த்தாலும் அநீதி, அக்கிரமம். இதன் மத்தியில விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் பல்வேறு விதமான பாடுகள் மத்தியில கடந்து செல்கிறார்களே. யோவானை கர்த்தர் அழைத்து பரலோகத்தின் கதவை திறந்து அவர் பார்த்தது என்ன தெரியுமா? சிம்மாசனம். சிம்மாசனம். சிம்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய கர்த்தர். நம்முடைய பார்வையை அவருக்கு நேராக திருப்புவோமா? சிம்மாசனத்தை சுற்றி இருந்த சிம்மாசனத்துல 24 சிம்மாசனத்துல இருந்த மூப்பர்கள் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். மீட்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக அவரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, ஒரு நாள் பாவத்திலிருந்து என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீர, என் பிள்ளையாக மாற்றினீர. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உமக்கு நன்றியுள்ளவளாக இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும் இல்லையா? உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவருடைய படைப்புகள். நம்ம எதையுமே கொண்டு வந்ததில்லை. படைப்புகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நம்ம அவருடைய படைப்பு தானே. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லி சாலமோன் ராஜா பிரசங்கி புத்தகத்துல எழுதினார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சிருஷ்டிகரை தொழுது கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில சிருஷ்டியை தொழுது கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். உங்கள் ஆண்டவரே, அருமையான நாளின் இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் மூலமாக திருச்சபைகளுக்கு, கடைசி காலத்துல கடந்து போகக்கூடிய மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் எங்களுக்கு அநேகம் புரியல ஆண்டவரே. எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது, எங்களுடைய அறிவு குறைவுள்ளது என்பதை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல அறிக்கை அடிக்கிறோம் ஆண்டவரே. அதுல வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் ஒரு சிலதை நாங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியுது ராஜா. உம்முடைய தன்மையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் சிம்மாசனத்திலே வீட்டிற்கக்கூடிய கர்த்தர், ஆளுகை செய்கிறவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் உணர கிருபைத்தார். உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன் நாங்க படிச்சோமே ஆண்டவரே. அந்த வானவில் அங்க இருக்கு நாங்க படிச்சோமே. எப்பொழுதும் உடைய வாக்கு தத்தங்களை நம்ப, உடைய இரக்கத்தை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த 24 மூப்பர்களும் உமக்கு முன்பாக விழுந்து உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்தார்களே. 4 ஜீவன்களும் உம்மை துதித்துக் கொண்டே இருந்தார்களே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உம்மை துதிக்க, உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க, எங்களுடைய பாடுகள் பிரச்சனைகளுக்கு மேலாக வாழ்வதற்கு துதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இந்த வேதபாட வகுப்புல பங்கு பெறுகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு கற்றுத்தாரும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.